பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கு தான் இருக்குது. சின்னம்மா சொன்னால் தான் துணை பொதுச் செயலாளர் பதவி இவருக்கு இன்னும் வரலையும். அதனால் துணை பொதுச் செயலாளர் தான் இப்போ நடத்துகிறார் கட்சியை. ஆகவே அவர் எந்த குறையும் சொல்லக்கூடாது. வேற என்ன அமைச்சர்கள் பல்வேறு கருத்துக்கள் சொல்கிறாங்க, அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதெல்லாம் அவங்க சொல்கிறதுக்கு எந்த விதமான கட்சியை சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது. அவங்க டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் சொல்லணும். கட்சியை பற்றி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. பொதுச் செயலாளர் ஒருத்தருக்கு தான் உண்டு. அவங்களுக்கே தெரியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து புரட்சித் தலைவர் அம்மா காலம் வரலையும், அடுத்து வந்த சின்னம்மா காலம் வரலையும் பேப்பரில் நமது எம்ஜிஆரில் கட்டம் கட்டி வந்தால் தான் அவங்கள நடவடிக்கை எடுக்க முடியும். நடவடிக்கை எடுக்கணும்னா அதுதான் நடவடிப்பாங்க. இப்படி வாய்மொழியாக யாரும் நடவடிக்கை எடுக்கிறதில்ல. அதெல்லாம் எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம். ஆட்சி 2004 வருஷம் தொடர்ந்து ஆட்சியை நடத்துவோம். முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்காங்க உங்களுக்கு எல்லாம் வர சொல்லி. வர அது சும்மா போவோம், கூப்பிட்டா போவோம். எடப்பாடி பழனிசாமி அதிமுக தானே, முதலமைச்சர் அவர் தானே இருக்காரு. அவங்க கட்சியிலிருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நேற்று சொல்லியிருக்காங்க. அதாவது அவரை விலகி இருக்க சொல்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அவர் பொதுச் செயலாளர் ஒருத்தருக்கு தான் அந்த அதிகாரம். அதனால அவர் சொல்ல முடியாது. தங்க தமிழ் செல்வன் மீதும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா ஜெயக்குமார் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது சொல்றாரு. அதெல்லாம் செய்ய முடியாது. பொதுச் செயலாளர் தாங்க எடுக்கணும் நடவடிக்கை. வேற யாரும் இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. யாருக்குமே கிடையாது அதிகாரம். துணை பொதுச் செயலாளர் ஒற்றுமையாக இருக்கணும். கட்சியெல்லாம் எல்லாம் 122 எம்எல்ஏக்கெல்லாம் நம்ம அம்மா கொடுத்த வாக்குறுதி பிரகாரம் நம்ம ஒழுங்காக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். ஆட்சியை கண்டு மக்களுக்கு நல்ல தொண்டு செய்யணும், மக்களுக்காக வேண்டி நல்ல ஆட்சியை செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. மானிய கோரிக்கை விவாதத்தில் கொண்டு வர இருக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு இவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா, ஆதரவு கொடுப்பீங்களா? நிறைய ஆதரவு கொடுப்போம். நிச்சயமாக இருக்காது, நிச்சயமாக இருக்காது. எங்களுடைய மூத்த சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏ.கே. போஸ் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் அனைத்தும் எல்லாருக்கும் உடன்படிக்கையானது. அவர் சொன்னார்கள், நீங்கள் கேட்ட கேள்விக்கு மானிய கோரிக்கையின் போது ஆதரவு கொடுப்போம். மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி தொடரும். அண்ணன் துணை பொதுச் செயலாளர்னு சொல்லியிருக்காங்க. கட்சியும் ஆட்சி எல்லாருமே பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காங்க. அதனால் அம்மாவுடைய ஆட்சி தொடர்ந்து செயல்படும். தமிழ்நாட்டு மக்களுக்கு அம்மா கொடுத்த திட்டங்களும், அம்மா அவர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களும், அத்தனை திட்டங்களும் ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களுக்காக அம்மாவுடைய ஆட்சி தொடரும். கட்சியும் நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் செயலாற்றுவார். அதுபோல் ஆட்சிக்கும் அவர் எந்த நெருக்கடியும் இல்லாமல் உறுதுணை கொடுப்பார். அதெல்லாம் இல்லை. ஒரே அணி மாண்புமிகு அம்மாவுடைய அணி. அதெல்லாம் இல்லை. அதை நிறுவர்கள் சொல்றீங்க. சிறு சிராப்புகள் இருக்குமே தவிர அது பிளவுகள் கிடையாது. அதனால் தலைமை இங்கே தான் இருக்கு. தலைமை இதுதான். அதனால இருக்கு. அதுல மாற்றம் கிடையாது. துணை பொதுச் செயலாளர் கட்சியோட தலைமை அலுவலகத்துக்கு என்னைக்கு பணியை துவங்குவார்? விரைவில் வருவார். விரைவில் அவர் பணியை தொடங்குவார். 122 எம்எல்ஏ இருக்கிறாங்க இங்கே. அங்கே போனவங்க 7 பேர் தான் ஓபிஎஸ் விட போயிருக்காங்க. அவங்க இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் லாபம். அவங்க வரலைன்னு சொன்னால் எங்களுக்கு நஷ்டம் கிடையாது, அவங்களுக்கு தான் நஷ்டம். ஆகவே கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவாங்க. இப்போயே வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒரு சில எம்பி என்கிட்ட வரேன்னு சொல்லியிருக்காங்க. பேர் சொல்ல விரும்பலை, பின்னால் சொல்கிறோம். வந்த பிறகு பார்த்துக்கங்க. மறுபடியும் நிறைய ஆதரவு எம்எல்ஏக்கள் மறுபடியும் சந்திக்கக்கூடிய. ஆமாம், நிறையா வந்துகிட்டே இருக்காங்க. இதுவரையும் 40 பேர் வந்துட்டாங்க. இன்னும் பூரா பேர் வந்துடுவாங்க. அதாவது டிடிவி தினகரன் சார் தனிப்பட்ட தனிப்பட்ட மனிதர் கிடையாது, தனிப்பட்ட இயக்கமும் செய்யலை. அவர் தனியாக கோஷ்டி செய்யலை. அவர் கட்சிக்காக வேண்டிய கட்சி 40 நாள் இல்லாதனால பார்க்க வர்றாங்க. அதனால அது தப்பாக சொல்ல முடியாது. அது போக தெரியும், போக தெரிஞ்சுக்கிறோம்.